குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது அகப்பேய் சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும். மொத்தம் 90 பாடல்கள் பாடியிருக்காருங்க. ரொம்ப எளிமையான வரிகள் தான். பாடல்கள் அப்படின்னு சொல்றதை விட கன்னிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பாடல். நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவே, நெஞ்சு மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாதே. நஞ்சு அப்படின்னா விஷம், நாயகன் அப்படின்னா இறைவன். மனமாகிய பேயே, நீ இறைவனுடைய திருவடி நிழலை அடைய வேண்டும் என்றால் விஷம் போன்ற தீய செயல்களை உன்னுள் கொள்ளாதே. மனமென்னும் பேயே, அலைந்து திரியாதே. நீ சொல்லால் முழக்காமல் அமைதியாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. பரபரமானதடி அகப்பே பறவையை வந்ததடி, தரதலம் புவியும் அகப்பே தானே படைத்ததடி. பராபரம் அப்படின்னா சிவபெருமான், பறவை அப்படின்னா கடல், கீழ் உலகம் 7 அது என்னென்ன அப்படின்னா அதல விதல சுதல தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் அப்படிங்கிறது. மேல் உலகம் 7 அப்படின்னா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படிங்கிறது. இந்த 7 உலகங்களையும் சிவபெருமானே படைத்தார். அவர் கடலையும் படைத்தார் அப்படின்னு அர்த்தம். மனம் என்னும் பேயே பராபரமே சிவம் என ஆச்சுதடி, அது கடலாகவும் வந்ததடி, கீழ் உலகு 7ஐயும் அதுவே படைத்ததடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. நாத வேதமடி அகப்பே நன்னடம் கண்டாயோ, பாதம் சத்தியடி அகப்பே பரவிந்து நாதமடி. நாதம் அப்படின்னா ஒளி, சக்தி அப்படின்னா உமாதேவியார், பரவிந்து அப்படின்னா சிவம். மனம் என்னும் பேயே, நாதமானது ஒளி, வேதம் ஆனதடி. நல்ல நடனத்தை கண்டாயோ, பாதம் உமை ஆனதடி, பரவிந்து நாதம் ஆகுமடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. விந்து நாதமடி அகப்பே மெய்யாக வந்ததடி, 5 பெரும்போதம் அகப்பே அதன் இடம் ஆனதடி. விந்து அப்படின்னா சிவம், நாதம் அப்படின்னா சக்தி, மெய் அப்படின்னா உடல், மனமாகிய பேயே சிவம் அதாவது விந்து, நாதமாகிய சக்தியுடன் இணைவதால் மெய்யாகிய உடல் வந்தது, பஞ்சபூதங்களும் பூரணத்தில் ஆனதடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. 4 பாதமடி அகப்பே நன்னேறி கண்டாயே, மூலமானதல்லால் அகப்பே முத்தி அல்லவடி. மூலமானது அப்படின்னா ஞான நெறி, மனமாகிய பேயே 4 பாதமடி அதுதான் சன்மார்க்கம் ஆகும், முதன்மையானது அன்றி முத்தி ஆகாதடி. 4 பாதங்கள் அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்பன. இந்த 4 வகையான நெறிகளும் இறைவனின் திருவருளை அடைவதற்கு உரிய நெறிகள். இவற்றுள் ஞான நெறியில் ஒழுகுபவர்கள் 4 நெறிகளுக்கும் உரியவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. வாக்காதி 5 அடியோ அகப்பே வந்த வகை கேளாய், ஓக்கம் அதானதடி அகப்பே உண்மையது அல்லவடி. ஓக்கம் அப்படின்னா உயர்வு, மனமாகிய பேயே கர்மேந்திரியம் 5 அடியோ அது வந்த வகையை கேட்பாயாக, உயர்வாக ஆனதடி ஆனால் அது உண்மை அல்லவடி. வாக்காதி என்னும் கர்மேந்திரியம் 5ஆகும். அவை வாய், கைகள், கால்கள், மலவாய், குறி அதாவது உயிர்நிலை என்பன. இவை 5ம் மனம் போன போக்கெல்லாம் போகாமல் தமது கர்மமே கடமையாக கொண்டு தமது இயல்பான வேலையை செய்வதால் உயர்வாக கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. சத்தாதி 5 அடியோ அகப்பே சாத்திரம் ஆனதடி, மித்தையும் ஆகுமடி அகப்பே மெய்யது சொன்னேனே. சாத்திரம் அப்படின்னா கலைகள், மித்தை அப்படின்னா பொய், மெய் அப்படின்னா உண்மை, சத்
ஆதியான இரத்தம், எலும்பு, சுக்கிலம், இறைச்சி, மூளை இவை ஐந்தும் கூடி கலைகள் ஆனது. இது பொய்யாகவும் ஆகலாம். மனம் என்னும் பேயே உடல் என்ற உண்மையை கூறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. வசனாதி ஐந்தடியோ அகப்பே வன்மையை வந்ததடி திசனாடி பத்தேடி அகப்பே திடனிது கண்டாயே. வசனாதிகள் 5 அப்படின்னா முதலாவது வசனம், அதாவது வாயின் செயலான பேச்சு. இரண்டாவது கமனம், கால்களின் செயலாகிய நடத்தல். மூன்றாவது தானம், கைகளின் செயலாகிய கொடுக்கல் வாங்கல். நான்காவது விசர்க்கம், குதத்தின் அதாவது எருவாயின் செயலாகிய வெளியேற்றுதல். ஐந்தாவது ஆனந்தம், அதாவது குறியின் கருவாயின் செயலாகிய இன்பம் அனுபவித்தல். அதே மாதிரி 10 நாடிகள் அப்படின்னா இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை, சிகுவை, பொருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குரு என்பன. ஆதி அப்படின்னா முதல், வன்மை அப்படின்னா உறுதி, திசம் அப்படின்னா அதாவது தசம், 10 அப்படின்னு அர்த்தம். மனமாகிய பேயே இந்த வசனாதிகள் உறுதியானவை, தசநாடிகள் 10 திடமானது கண்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. காரணம் ஆனதெல்லாம் அகப்பே கண்டது சொன்னேனே மாரணம் கண்டாயே அகப்பே வந்த விதங்கள் எல்லாம். மாரணம் அப்படின்னா மந்திரத்தால் மரணம் அடையாமல் இருக்கும் நிலை. மனமாகிய பேயே உடல் அமைய காரணமான அவைகளை உணர்ந்து உரைத்தேன். மந்திரத்தால் மரணம் அடையாமல் இருக்கும் விவரத்தை கேட்பாயாக. இறக்காமல் இருக்க வேண்டுமானால் யோக கல்வியை கற்க வேண்டும். அது யமனை நெருங்க விடாமல் அரணாக நிற்கும். புலன் வழி செல்லாதிருக்கவும் இறக்காமல் இருக்கவும் அக்கல்வி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. 6 தத்துவமும் அகப்பே ஆகமம் சொன்னதடி மரத மண்டலமும் அகப்பே வந்தது 3 அடியே. 6 சக்கரங்கள் அப்படிங்கிறது மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞேயம். மூலாதாரம் அப்படிங்கிறது பூமி தத்துவம், சுவாதிட்டானம் அப்படிங்கிறது அக்னி தத்துவம், மணிப்பூரகம் அப்படிங்கிறது நீர் தத்துவம், அநாகதம் அப்படிங்கிறது வாயு தத்துவம், விசுத்தி அப்படிங்கிறது ஆகாய தத்துவம், இது மகேஸ்வரனின் வீடு. ஆக்ஞேயம் அப்படிங்கிறது ஆகாய தத்துவம், இது சதாசிவத்தின் வீடு. சோ விசுத்தி, ஆக்ஞேயம் ரெண்டுமே ஆகாய தத்துவம் தாங்க. 3 மண்டலங்கள் அப்படிங்கிறது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். ஆகமம் அப்படின்னா சாத்திரம். மனமாகிய பேயே 6 தத்துவம், தர்மம், சாஸ்திரம் உரைத்ததடி 3 மண்டலமும் மாறாமல் வந்ததடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 11. பிருத்திவி பொன்னிறமே அகப்பே பேதைமை அல்லவடி உருவது நிரடியோ அகப்பே உள்ளது வெள்ளையடி. பிருத்திவி அப்படின்னா பூமி, பேதைமை அப்படின்னா வேறுபாடு. மனமாகிய பேயே மண்ணால் ஆன பூமி பொன்னிறமானது, மண்ணானது வேதம் பார்க்காததடி, அதில் ஓடருவி நிற்பது தண்ணீரடியோ அது வெண்ணிறம் ஆனதடி. மண்ணும் நீரும் பேதம் பார்ப்பதில்லை, ஆனால் மனிதன் மட்டும் இவர் நல்லவர் கெட்டவர் என்று பேதம் பார்ப்பது ஏனோ அப்படின்னு கேட்டிருக்காரு அகப்பை சித்தர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. தேயு செம்மையடி அகப்பே திடனது கண்டாயே வாயு நீலமடி அகப்பே வான்பொருள் சொல்வேனே. தேயு அப்படின்னா நெருப்பு, வான்பொருள் அப்படின்னா வானில் உள்ள பொருள். மனமாகிய பேயே தேயு என்னும் நெருப்பானது சிவப்பு நிறம் கொண்டது, அது நேர்மையும் வலிமையும் ஆனது என கண்டாய். வாயு என்னும் காற்று நீல நிறம் கொண்டதடி, இவைகள் வானில் உள்ள பொருள் என கூறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 13. வானம் அஞ்சடியோ அகப்பே வந்தது நீ கேளாய் ஊனமது ஆகாதே அகப்பே உள்ளது சொன்னேனே. ஊனம் அப்படின்னா குற்றம், அழிவு அப்படின்னு சொல்லலாம். வானம் நீல நிறம் கொண்டது, இது புகையை போன்றும் தோன்றக்கூடும். இது வந்ததை நீ கேளாய், இது அழிவற்றது, இதை உள்ளபடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. அகாரம் இத்தனையும் அகப்பே அங்கென்று எழுந்ததடி உகாரங்கூடியடி அகப்பே உருவாகி வந்ததடி. அகாரம் அப்படின்னா சிவம், உகாரம் அப்படின்னா சக்தி,
சக்தி. மனமாகிய பேயே அகாரம் என்பது சிவம் ஆகும். அவர் அங் என தோன்றினார். உகாரம் என்பது சக்தி. சிவமும் சக்தியும் கூடியே உலகம் உருவானது. சிவம் அங் என எழுந்தார், சக்தி ஓம் என எழுந்தால் இவ்வாறு எழுந்த இவர்கள் இணைந்து இவ்வுலகில் யாவுமே உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. மகர மாயையடி அகப்பே மலமது சொன்னேனே சிகர மூலமடி அகப்பே சிந்தித்து கொள்வாயே. மலம் அப்படின்னா குற்றம், மாயை அப்படின்னும் சொல்லலாம். மனமென்னும் பேயே மகாரமான திருமால் மாயையை களமான மாயவன், மாயையை மலம் என்று அழைப்பார்கள். சிகாரம் என்ற உருதிரன் மூலமானவர். இவைகளை சிந்தித்து செயல்படுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 16. வண்ணம் புவனமடி அகப்பே மந்திர தந்திரமும் இன்னமும் சொல்வேனே அகப்பே இம்மென்று கேட்பாயே. வண்ணம் அப்படின்னா நிறம், புவனம் அப்படின்னா உலகம், மனமாகிய பேயே உலகம் நிறம் உடையதடி. உலகின் மந்திரத்தையும் தந்திரத்தையும் சொல்லுகின்றேன், அதை இம் என்று கேட்பாயாக. இந்த உலகமும் 14 லோகமும் பல வண்ணத்தில் இயங்குகின்றன. மந்திரம் என்பது தன்னை நினைப்பவரை காப்பாற்றுவது என்று பொருளை தரும். தந்திரம் இது 5 விதமாகும். அவை நட்பை கெடுப்பது, நட்பை பெறுவது, அடுத்து கெடுப்பது, அடைந்ததை அழிப்பது, ஆராயாமல் செய்வது என்பன. தந்திரம் என்றால் யுக்தி, சூழ்ச்சி, உபாயம், திறமை, நூல் என்றெல்லாம் பொருள்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. அத்திவரை வாடி அகப்பே 51 அச்சரமும் மித்தயங்கண்டாயே அகப்பே மெய்யென்று நம்பாதே. அட்சரம் அப்படின்னா எழுத்து, மித்தை அப்படின்னா பொய், மெய் அப்படின்னா உண்மை. 51 அட்சரங்கள் அப்படின்னா யோக ஆதாரங்களின் இதழ்களின் எண்ணிக்கைங்க. மூலாதாரத்துக்கு 4 இதழ்கள், சுவாதிட்டானத்திற்கு 6 இதழ்கள், மணிப்பூரகத்திற்கு 10 இதழ்கள், அநாகதம் 12 இதழ்கள், விசுத்தி 16 இதழ்கள், ஆக்ஞை 2 இதழ், ஓம் என்ற மந்திரம் 1 இதழ். ஆக மொத்தம் 51 அட்சரங்கள். மனமாகிய பேயே அத்தி என்ற நாடி காது வரை நோக்கிய 51 எழுத்துக்களும் மெய்யென கண்டாயே அதை உண்மை என்று நம்பாதே. அத்தி என்ற நாடி மூலாதாரம் தொடங்கி காது வரை செல்வதால் அது யோகத்திற்கு பயன்படாது. ஆகையால் அது பொய்யாய் போகும். ஆனால் சுழுமுனை நாடியானது மூலாதாரம் தொடங்கி தலை உச்சி வரை செல்லும். அது யோகத்திற்கு பயன்படும். ஆதலால் அது மெய்யானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. தத்துவம் ஆனதடி அகப்பே சகலமாய் வந்ததடி புத்தியின் சொன்னேனே அகப்பே பூத வடிவல்லவோ. சகலம் அப்படின்னா அனைத்தும், பூத வடிவு அப்படின்னா கண்ணுக்கு தெரியும் பரு உடல். மனமாகிய பேயே இந்த பூத உடலானது 96 தத்துவங்களால் ஆனது, அனைத்துமாய் வந்ததென ஞானத்தை உரைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த 96 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா பூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, கோஷம் 5, அந்த கரணங்கள் 4, அறிவு 1, நாடிகள் 10, ஆதாரங்கள் 6, வசயங்கள் 5, மண்டலம் 3, மலங்கள் 3, தோஷம் 3, ஏடனை 3, குணங்கள் 3, வினை 2, ராகம் 8, அவத்தை 5, ஆக மொத்தம் 96 தத்துவங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 19. இந்த வாதங்கள் எல்லாம் அகப்பே எம்மிரை அல்லவடி அந்த விதம் வேறே அகப்பே ஆராய்ந்து காணாயோ. இறை அப்படின்னா இறைவன். மனமாகிய பேயே இந்த 96 தத்துவங்கள் யாவும் எமது இறைவன் அல்ல. அந்த விதம் வேறானது, அதை நீ ஆராய்ந்து காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. பாவம் தீரவென்றால் அகப்பே பாவிக்கலாகாதே சாவதும் இல்லையடி அகப்பே சர்க்குரு பாதமடி. சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு. மனமாகிய பேயே உண்மை குருவானவர் இறைவனின் திருவடி தாமரைகளை காட்டுவார். அப்படி கண்ட பின் பாவங்கள் பறந்து விடுவதால் இறப்பு என்பது இல்லாமல் போகும்.
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 21. எத்தனை சொன்னாலும் அகப்பே என் மனம் தேராதே, சித்தும் அசித்தும் விட்டே அகப்பே சேர்ந்து நீ காண்பாயே. சித்து அப்படின்னா இறைவன், அசித்து அப்படின்னா சிற்றான்மா, அதாவது மனித உயிர். சித்தை அறிவென்றும் அசித்தை அறியாமை என்றும் கூறுவார்கள். மனமாகிய பேயே அனைத்தையும் விளக்கி கூறினாலும் என் மனம் ஏற்பதில்லை. எனவே பேரான்மாவாகிய சத்தையும் சிறிய ஆன்மாவாகிய அசத்தையும் விளக்கி இரண்டையும் இணைத்து யோக பாவனையில் உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. சமய மாறுமடி அகப்பே தம்மாலே வந்தவடி, அமைய நின்றுவிடும் அகப்பே ஆராய்ந்து சொல்வாயே. சமயம் 6 அப்படின்னா 6 சமயங்கள். சைவம் சமணம், சாக்தம் கௌரம், கானபத்தியம் கௌமாரம் அப்படிங்கிறதுங்க. மனமாகிய பேயே 6 மதங்களும் மனிதருள் வாழும் தலைவனால் வந்த ஆராய்ச்சியே ஆகும். அது உண்டாகி நிலைத்ததை ஆராய்ச்சி செய்து சொல்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. ஆறாரும் ஆகுமடி அகப்பே ஆகாது சொன்னேனே, வேறே உண்டானால் அகப்பே மெய்யது சொல்வாயே. 6 அப்படின்னா 6 × 6 36 தத்துவங்கள், அதாவது ஆதாரங்கள் 6, மண்டலங்கள் 3, தோஷங்கள் 3, ஏடனை 3, குணங்கள் 3, ராகங்கள் 8, வினைகள் 2, அவத்தைகள் 5, மலங்கள் 3, ஆக மொத்தம் 36 தத்துவங்கள். மெய் அப்படின்னா உடல். மனமாகிய பேயே 36 தத்துவங்கள் மட்டுமே உயிர் பொருந்திய உடல் ஆகாது என்றேன். 36 தத்துவத்துடன் 60 சேர்த்து 96 தத்துவங்களும் கூடியதே உடலாகும் என்று கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. உன்னை அறிந்த அகப்பே ஒன்றையும் சேராயே, உன்னை அறியும் வகை அகப்பே உள்ளது சொல்வேனே. அறிந்தக்கால் அப்படின்னா அறிந்து கொண்டால். மனமாகிய பேயே உன்னை நன்கு உணர்ந்து எதனுடனும் சேராமல் இருப்பாயாக. உன்னை எவ்வாறு அறிவது என்பதை உள்ளவாறே உரைக்கின்றேன். மனமே, உன்னையே நீ அறிய வேண்டுமானால் உன்னிலிருக்கும் 96 தத்துவ கூட்டத்தின் இயல்பை அறிய வேண்டும். அப்படி அறிந்ததை நல் வழிக்கு திருப்ப வேண்டும். தன்னை அறிந்தால் பேரின்பம் சித்திக்கும். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25. சரியை ஆகாதே அகப்பே சாலோகம் கண்டாயே, கிரியை செய்தாலும் அகப்பே கிட்டுவதொன்றும் இல்லை. கிட்டுவது அப்படின்னா கிடைப்பது. மனமாகிய பேயே சாலோகம் அடைந்தவர்களுக்கு சரியை ஆகாது. சாலோகம் கண்ட பின் கிரியை செய்வதால் ஒன்றும் உண்டாகாது. சாலோகம் என்பது இறைவனுடன் ஒரே இடத்தில் வாழும் நிலை. அந்த நிலையை ஒருவர் அடைந்த பின் சரியை கிரியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் உண்டாகும் பயனும் ஒன்றுமில்லை. சாயுச்சியம் அடைந்தவர்களுக்கு மேற்கண்ட 3மே அவசியம் இல்லாது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26. யோகம் ஆகாதே அகப்பே உள்ளது கண்ட கால், தேக ஞானமடி அகப்பே தேடது சொன்னேனே. தேகம் அப்படின்னா உடல், ஞானம் அப்படின்னா மெய்யறிவு. மனமாகிய பேயே உடலானது ஞான வடிவமாகிய பின்பு யோகம் ஆகாதே. இறைவனை கண்ட பின் யோகம் செய்ய வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. 5 தலை நாகமடி அகப்பே ஆதாயம் கொஞ்சமடி, இந்த விடன் தீர்க்கும் அகப்பே எம்மிரை கண்டாயே. 5 தலை நாகம் அப்படின்னா ஆதிசேஷன், ஆதாயம் அப்படின்னா பயன், விடம் அப்படின்னா விஷம், இறை அப்படின்னா சிவபெருமான். வனமாகிய பேயே 5 தலைகளை கொண்ட நாகமானது ஆதிசேஷன். அதனால் விளைந்த பயன் கொஞ்சமடி. அந்த விஷத்தை தீர்த்தவர் எம் இறைவனான சிவபெருமான்
சிவபெருமான் என கண்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. இறைவன் என்றதெல்லாம் அகப்பே எந்த விதமாகும், அரையணி கேளாய் அகப்பே ஆனந்தமானதடி. அறைய அப்படின்னா கூற, கேளாய் அப்படின்னா கேட்பாயாக, மனமாகிய பேயே இறைவன் எந்த மாதிரியானவன், நான் கூறுவதை நீ கேட்பாயாக, அவர் எப்பொழுதும் ஆனந்தமயமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. கண்டு கொண்டேனே அகப்பே காதல் விண்டேனே, உண்டு கொண்டேனே அகப்பே உள்ளது சொன்னேனே. காதல் அப்படின்னா பக்தி, விண்டேன் அப்படின்னா அடைந்தேன், மனமாகிய பேயே பார்த்து அடைந்தேன், ஆகாயத்தின் மீது பக்தி கொண்டேன், அங்குள்ள அமிர்தத்தை உண்டேன், இதை உள்ளபடி கூறினேன். ஆக்ஞா ஆகாய இடம், சகஸ்ராரம் அதன் முடிவாய் நிற்பது, அதற்கு மேலே வெட்ட வெளியாகும் பக்தி யோகத்தால் குண்டலினி மேலேறும், அப்படி உச்சியை அடைந்து யோகி அமிர்தம் உண்டு சிற்றின்பம் நீங்கி பேரின்பம் அடைகின்றான், பக்தி மார்க்கத்தாலும் அமிர்தம் பெறலாம் என்று உள்ளது சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 30. உள்ளது சொன்னாலும் அகப்பே உன்னாலே காண்பாயோ, கள்ளமுன் தீராதே அகப்பே கண்டற்கு காமமடி. கள்ளம் அப்படின்னா சந்தேகம், காமம் அப்படின்னா விருப்பம், மனமாகிய பேயே உடையதை கூறினாலும் அதை நீயே உணர்ந்து அறிவாயே, சந்தேகம் மீண்டும் விலகாதே, அதை பார்த்தவருக்கு அதில் விருப்பமடி. இறைவனை பற்றி உள்ளபடி சொன்னாலும் அதை நீயே முழுவதும் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்து அறிந்த போதிலும் அதன் மீதுள்ள சந்தேகம் விலகுவதில்லை. இறைவனே அறிந்தோர்க்கு இறைவன் மீதுள்ள பற்று விலகுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். 31. அறிந்து நின்றாலும் அகப்பே அஞ்சார்கள் சொன்னேனே, புரிந்த வல்வினையும் அகப்பே போகாதே உன்னை விட்டு. அஞ்சார்கள் அப்படின்னா பயப்பட மாட்டார்கள், வல்வினை அப்படின்னா வலிமையான வினை, மனமாகிய பேயே உணர்ந்து நிலைத்தாலும் பாவம் செய்வதற்கு பயப்பட மாட்டார்கள் என்பேன். அப்படிப்பட்டவர் செய்த வலிமையான வினை கூட அவரை விட்டு அகலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. ஈசன் பாசமடி அகப்பே இவ்வண்ணம் கண்டதெல்லாம், பாசம் பயின்றதடி அகப்பே பரமது கண்டாயே. ஈசன் அப்படின்னா இறைவன், அதாவது சிவபெருமான். பாசம் அப்படின்னா அன்பு, பரம் அப்படின்னா மோட்சம், மனமாகிய பேயே இங்கனம் உணர்ந்தவைகள் யாவுமே சிவபெருமானின் மீது கொண்ட பற்றடியே, அது அன்பு பொருந்தி கற்றதடி, அதனால் மோட்சம் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. சாத்திரம் சூத்திரமும் அகப்பே சங்கற்பம் ஆனதெல்லாம், பார்த்திடல் ஆகாதே அகப்பே பால் பழம் கண்டாயே. சங்கற்பம் அப்படின்னா துணிவுடன் கூடிய மன உறுதி, மனமாகிய பேயே கலை நூலாகிய சாத்திரமும் சிவ எழுத்துக்களில் பல பொருள்களை தெரிவிக்கும் செய்யிலும் துணிவுடன் கூடிய மன உறுதியுடன் அனைத்தும் பார்க்கல் ஆகாது, இவையெல்லாம் பாழாகாது, இவைகளால் பலன் இல்லை என காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. ஆறு கண்டாயோ அகப்பே அந்த வினை தீர, தேறி தெளிவதற்கே அகப்பே தீர்த்தமும் ஆடாயே. தீர்த்தம் அப்படின்னா புண்ணிய நதி நீர், மனமாகிய பேயே உனது வினை நீங்கும் ஆறு என்னும் மார்க்கம் உணர்ந்தாயோ, உனது மனம் தேரவும் தெளிவுறவும் புண்ணிய நதிகளில் நீராடுவதால் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 35. எத்தனை காலமுந்தான் அகப்பே யோகம் இருந்தால் என், முத்தனும் ஆவாயோ அகப்பே மோட்சமும் உண்டாமோ. முத்தன் அப்படின்னா மோட்சம் அடைந்தவன், மனமாகிய பேயே கணக்கற்ற காலங்கள் யோகத்தில் ஆழ்ந்தாலும் நற்கதியினை பெற்றவனாக ஆவாயோ, உனக்கு மோட்சமும் உண்டாகுமோ. மனம் அடங்காத யோகத்தால் எந்த காலத்திலும் பலன் உண்டாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 36. நாசமாவதற்கே அகப்பே நாடாதி சொன்னேனே, பாசம் போனாலும் அகப்பே பசுக்களும் போகாவே. பாசம் அப்படின்னா அன்பு, பசுக்கள் அப்படின்னா 5 புலன்கள். மனமாகிய பேயே, பட்ட அடியால் அன்பு போனாலும் மேயும் பசுக்களான 5 அகலாது. அவ்வாறு 5 அகலாமல் நீ யோகம் செய்தாயானால் அந்த யோகம் அழியும். ஆதலால் யோகத்தை நாடுவதால் பயனில்லை. யோகம் கைகூட மனம் செம்மையடைய வேண்டும். மனம் செம்மையடைய புலனடக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. நாணம் ஏதுக்கடி அகப்பே நல்வினை தீர்ந்த கால், காண வேணுமென்றால் அகப்பே காண கிடையாதே. நாணம் அப்படின்னா பயபக்தி. மனமாகிய பேயே, நாணம் என்ற பயபக்தி வினை அகன்ற போது எதற்காக நன்மையை செய்யும்? நீ இறைவனை காண வேண்டும் என்றால் அவர் காணும்படி தோன்ற மாட்டார். ஒருவரின் நல்வினை அவரை விட்டு அகன்ற பாவ வினைக்கு ஆட்படும் போது அவர் பயத்துடன் பக்தி கொள்வதால் பாவம் மன்னிக்க கூடியது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 38. சும்மா இருந்து விடாய் அகப்பே சூத்திரம் சொன்னேனே, சும்மா இருந்து விடும் அகப்பே சுட்டது கண்டாயே. சும்மா இருந்து விடாய் அப்படின்னா அமைதியாக இருந்து விடாதே. சூத்திரம் அப்படின்னா தந்திரம். மனமாகிய பேயே, அமைதியாக இருந்து விடாதே, தந்திரம் கூறுவேன். சும்மா இருந்த இடம் வருந்தும் காண்பாயே. மனமே நீ அமைதியாக இருந்து விடாமல் இறைவனையே ஒருமுகப்பட்டு நினைப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 39. ஒன்றனை காணாதே அகப்பே ஊனுள் நுழைந்தாயே, என்றனை காணாதே அகப்பே இடத்தில் வந்தாயே. ஊன் அப்படின்னா உடல். மனமாகிய பேயே, உன்னையே நீ உணராமல் என் உடலில் நுழைந்தாயே. என்னையே நான் உணராத போது நீ என்னிடம் ஏன் வந்தாய் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 40. வானம் ஓடிவரில் அகப்பே வந்தும் பிறப்பாயே, தேனை உண்ணாமல் அகப்பே திருவோடு அலைந்தாயே. அலைந்தாயே அப்படின்னா திரிந்தாயேன்னு அர்த்தம். மனமாகிய பேயே, வானம் பேரான்மா இருக்கும் இடமாகும். அங்கிருப்பவர் விந்து, அதாவது சிவம். அங்கிருந்து விந்து விரைந்து வந்தபோது அனைத்து சிற்றுயிர்களும் பிறக்கும். அங்குள்ள அமிர்தத்தை உண்ணாமல் வீதிதோறும் அலைந்தாயே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 41. சைவமானதடி அகப்பே தானாய் நின்றதடி, சைவம் இல்லையாகில் அகப்பே சலம் வரும் கண்டாயே. சலம் அப்படின்னா தீய செயல்கள், அதாவது பாவங்கள். மனமாகிய பேயே, சைவம் என்பது சிவநெறி ஆச்சுதடி, அது தானாகவே நிலைத்ததடி. சிவநெறி இல்லாவிட்டால் சலம் என்னும் தீய செயல்களை அணுகும். மனமானது சைவ நெறியிலிருந்து விலகினால் அது பல தீய செயல்களுக்கு ஆட்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 42. ஆசை அற்றவிடம் அகப்பே ஆசாரம் கண்டாயே, ஈசன் பாசமடி அகப்பே எங்கனம் சென்றாலும். ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம், பாசம் அப்படின்னா பேரன்பு. மனமாகிய பேயே, காதல் அற்ற இடம் ஆசாரமே எனும் ஒழுக்கம் என காண்பாயாக. சிவபெருமான் மீது கொண்ட காதல் எங்கே சென்றாலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இங்க காதல் அப்படின்னா பேரன்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடல் 43. ஆணவ மூலமடி அகப்பே அகரமாய் வந்ததடி, கோணம் உகரமடி அகப்பே கூட பிறந்ததுவே. அகாரம் அப்படின்னா ஆ என்னும் எழுத்து, அது சிவம். உகாரம் அப்படின்னா ஊ என்னும் எழுத்து, அது உமை. மனமாகிய பேயே, ஆணவம் என்னும் அன்பே சிவமாக, அதாவது அகாரமாய் வந்ததடி. முக்கோண வளைவான சக்கரத்தின் உகாரம் என்னும் உமை, அதாவது சக்தி, சிவசக்தி ஆனதுவே இந்த அகாரமும் உகாரமும் சேர்ந்து, அதாவது ஆ
என்ற 8ம் உ என்ற 2ம் சேர்ந்து 10. இந்த 8ம் 2ம் கூடியதுதான் பரிபூரணம் எனப்படும் சிவம் விந்து சக்தி மண் தத்துவம். இந்த 2ம் இணைந்துதான் அனைத்தும் பிறந்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 44. ஒன்றும் இல்லையடி அகப்பே உள்ளபடியாச்சே நன்றிலை தீதிலையே அகப்பே நாணமும் இல்லையடி. நன்றிலை அப்படின்னா நன்மை இல்லை, தீதிலை அப்படின்னா தீமை இல்லை, நாணம் அப்படின்னா வெகம். மனமாகிய பேயே எனக்கு எதுவும் இல்லையடி, உள்ளாங்கு உள்ளபடி ஆனது, நன்மையும் தீமையும் இல்லை, வெகமும் அற்றதடி. நான் ஐம்புலன்களை வென்று விட்டதால் எனக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அகப்பை சித்தர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 45. சும்மா இருந்த விடம் அகப்பே சுட்டது சொன்னேனே எம்மாயம் இதறியேன் அகப்பே என்னையும் காணேனே. காணேன் அப்படின்னா என்னை நான் காணவில்லை அப்படின்னு அர்த்தம். யோக தீயில் மௌனமாய் இருந்ததனால் தீய வினைகளை யோக தீயானது சுட்டு சாம்பலாக்கியது. என்ன மாயமோ இதை நான் அறியாமல் போனேன், அது மட்டுமா என்னையும் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 46. கலைகள் ஏதுக்கடி அகப்பே கண்டார் நகையாரோ நிலைகள் ஏதுக்கடி அகப்பே நீ யார் சொல்வாயே. நகையாரோ அப்படின்னா சிரிக்க மாட்டாரோ அப்படின்னு அர்த்தம். மனமாகிய பேயே 64 கலைகளும் ஏதுக்கடி, இதை பார்த்தவர்கள் சிரிக்க மாட்டார்களோ, இடம் எதற்கு, நீ யார் என்பதை கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 47. இந்து அமிழ்தமாடி அகப்பே இரவி விடமோடி இந்து வெள்ளையடி அகப்பே இரவி சிவப்பாமே. இந்து அப்படின்னா சந்திரன், இரவி அப்படின்னா சூரியன், விடம் அப்படின்னா விஷம். மனமாகிய பேயே சந்திரன் அமுதை பொழியுமடி, சூரியன் விஷம் போன்ற அனலை பொழியுமடி. சந்திரன் வெண்மையாகும், சூரியன் சிவப்பாகும். சூரிய மண்டலத்தில் இருந்து செல்லும் அனலால் சந்திர மண்டலம் இலகி அமிர்தத்தை பொழியும். சூரிய வெப்பத்தால் உயிர்கள் துன்பமடையும். சந்திரனின் குளிர்ச்சி புத்துயிர் அளிக்கும் என்றாலும் சூரியனே இருள் அகற்றி ஒளி கொடுக்கிறது, உலகை காக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 48. ஆனல பெண்ணளவே அகப்பே அக்கினி கண்டாயே தானுவும் இப்படியே அகப்பே சர்க்குரு கண்டாயே. தானு அப்படின்னா அழிவற்றவன், அதாவது சிவபெருமான். சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு. மனமாகிய பேயே நெருப்பானது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அதுபோல் சிவபெருமான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்றாலும் அவன் உண்மை குரு ஆனவர் என்பதை உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 49. என்ன படித்தாலும் அகப்பே எம்முறை ஆகாதே சொன்னது கேட்டாயே அகப்பே சும்மா இருந்து விடு. எம்முறை அப்படின்னா நான் சொல்லும் அறிவுரை. மனமாகிய பேயே எவ்வளவுதான் கற்றாலும் நான் உரைத்தது போன்று அமையாது. நான் உரைத்ததை கேட்டு மனமே நீ அமைதியாய் இருந்துவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 50. காடும் மலையுமடி அகப்பே கடந்தவம் ஆனால் என் வீடும் வெளியாமோ அகப்பே மெய்யாக வேண்டாவோ. மெய்யாக அப்படின்னா உண்மையாக. மனமாகிய பேயே காட்டிற்கும் மலைக்கும் சென்று கடுமையான தவம் செய்வதால் பயன் உண்டா? வீடு ஆகாயம் ஆகுமா? நீ செய்யும் தவம் பலிக்க வேண்டாமா? மனதை செம்மைப்படுத்தி மனதுள் இருக்கும் இறைவனை யோகத்தால் அறிய முற்படாமல் காடு மலை சென்று கடுந்தவம் செய்வதால் எல்லளவும் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 51. பாரத்தில் சென்றாலும் அகப்பே பாரிலே மூழுதடி பரத்துக்கு அடுத்த இடம் அகப்பே பாழது கண்டாயே. பரம் அப்படின்னா மேலுலகம், பாரில் அப்படின்னா மண்ணுலகில், பாழ் அப்படின்னா சூனியம். மனமாகிய பேயே மேலுலகம் சென்றாலும் இறுதியில் மண்ணிலே வந்தடையும். மேலுலகுக்கு அடுத்து இருப்பது சூனியம் என்று உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 52. பஞ்சமுகமேது அகப்பே பஞ்சுபடுத்தாலே குஞ்சித பாதமடி அகப்பே குருபாதம் கண்டாயே. பஞ்சமுகம் அப்படின்னா சிவபெருமானின் 5 திருமுகங்கள். அவை சக்தியோஜாதம், அகோரம், வாமதேவம், தற்புருடம், ஈசானம் என்பன. குஞ்சித பாதம் அப்படின்னா வளைந்த திருவடி. மனமாகிய பேயே, ஐம்புலன்களையும் நிலை பெற செய்தால் 5 முகம் கொண்ட சிவம் தனியே ஏது. குஞ்சித பாதம் என்னும் நடனத்தில் வளைய தூக்கிய கால் அப்படியே குருபாதம் என்று உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. பங்கம் இல்லையடி அகப்பே பாதம் இருந்தவிடம் கங்கையில் வந்ததெல்லாம் அகப்பே கண்டு தெளிவாயே. தெளிவாய் அப்படின்னா தெளிவாக உணர்வாய். மனமாகிய பேயே, புண்ணிய நதியான கங்கையில் நீராடினாலும் நீ செய்த பாவங்கள் நீங்குமா என்பதை கண்டு தெளிவாயாக. பாவங்கள் பலவற்றை செய்துவிட்டு அவை போக வேண்டும் என்று ஒருவன் புண்ணிய நதியான கங்கையில் நீராடினாலும் பலன் இல்லை. எனவே மனமே நீ பாவம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. தானர நின்றவிடம் அகப்பே சைவம் கண்டாயே ஊனர நின்றவர்க்கே அகப்பே ஊனம் ஒன்றில்லையடி. தான் அப்படின்னா நான் என்ற ஆணவம், அற அப்படின்னா நீங்க, ஊன் அப்படின்னா புலால், ஊனம் அப்படின்னா குற்றம். மனமாகிய பேயே, நான் அதாவது தான் என்ற ஆணவம் அற்ற இடம் சிவநெறி என்பதை காண்பாயாக. புலாலை விளக்கியவர்களுக்கு இறை ஒன்றும் இல்லையடி, தானே இறை என்று அறிக. அதாவது புலால் உண்ணாதவர்களுக்கு குற்றம் என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. சைவம் ஆறுக்கடி அகப்பே தன்னை அறிந்தவர்க்கே சைவமான விடம் அகப்பே சர்க்குரு பாதமடி. ஆருக்கு அப்படின்னா யாருக்கு, சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு. மனமாகிய பேயே, தன்னை தானே உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே சைவமான சிவநெறி பலன் அளிக்கும். சிவநெறி தங்கிய இடம் உண்மை குருவின் பாதத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. பிறவி தீரவென்றால் அகப்பே பேதகம் பண்ணாதே துறவியானவர்கள் அகப்பே சும்மா இருப்பார்கள். பேதகம் அப்படின்னா மன வேறுபாடு. மனமாகிய பேயே, பிறவி தீர வேண்டுமானால் மன வேறுபாடு கொள்ளாதே. பற்றுகள் அனைத்தையும் நீக்கிய துறவியானவர்கள் மனதை அடக்கி அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 57. ஆரலைந்தாலும் அகப்பே நீயலையாதேடி ஓரலைந்தாலும் அகப்பே ஒன்றையும் நாடாதே. ஆரலைந்தாலும் அப்படின்னா யார் அலைந்தாலும். மனமாகிய பேயே, எவர் அலைந்தாலும் நீ அலையாதே. ஓரே அலைந்து திரிந்தாலும் நீ எதையுமே விரும்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. தேனாறு பாயுமாடி அகப்பே திருவடி கண்டவர்க்கே ஊனாரும் இல்லையடி அகப்பே ஒன்றையும் நாடாதே. தேனாறு அப்படின்னா பேரின்பம், ஊனாறு அப்படின்னா குற்றமாகிய ஆறு. உள்பகைகள் அப்படின்னு சொல்லலாம். காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மார்ச்சரியம் என்பன. இங்கு 6 என்பது வெறும் எண்ணிக்கை தாங்க. மனமாகிய பேயே, இறைவனின் திருவடியை கண்டவர்கள் தேன் ஆற்றில் நீந்தி மகிழ்வார்கள். உடலை பற்றி நிற்கும் உலப்பகையாகிய 6ம் இல்லை. மனமே நீ எதையும் நாடாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. வெள்ளை கருப்பாமோ அகப்பே வெள்ளியும் செம்பாமோ உள்ளது உண்டோடி அகப்பே உன்னானை கண்டாயே. ஆணை அப்படின்னா சத்தியம். மனமாகிய பேயே, உன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், வெள்ளை கருமையாகாது. வெள்ளி என்ற உலோகம் செம்பான உலோகமாக ஆகாது. எது உண்மையோ அதுவே இறுதி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 60. அறிவுள் மண்ணுமடி அகப்பே ஆதாரம் இல்லையடி அறிவு பாசமடி அகப்பே அருளது கண்டாயே. மண்ணுதல் அப்படின்னா நிலை
பெறுதல். மனமாகிய பேயே, அருள் என்பது அன்புடையவரின் ஞானத்தில் நிலை பெறும், அதற்கு பற்றுக்கோடு இல்லையடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 61. வாசியில் ஏறியடி அகப்பே வான்பொருள் தேடாயோ, வாசியில் ஏறினாலும் அகப்பே வாராது சொன்னேனே. வாசி அப்படின்னா பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. வான் பொருள் அப்படின்னா இறைவன். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி தான் இறைவனை தேட வேண்டும். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தினாலும் தெய்வம் தோன்றாது. அது எதனால் என்றால் அட்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் என்பதும் ஒன்று. அதன் நோக்கம் என்னவென்றால் வாசி என்னும் மூச்சை ஒழுங்குபடுத்தி பிராணவாயுவை சேகரித்து பிராணனை வலுவடைய செய்து இறைவனை அடைவதாகும். அப்பயிற்சியை மேற்கொள்ளும் விதம் எவ்வாறு என்றால் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் மூக்கு வழியாக சுவாச பூரக பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். பூரகமாகிய மூச்சை 16 மாத்திரை நேரம் உள்ளிழுத்து கும்பகமான உள்ளிழுத்த மூச்சை 64 மாத்திரை நேரம் உள் நிறுத்தி ரேசகமான மூச்சை 32 மாத்திரை நேரம் வெளியிட வேண்டும். இவ்வாறு மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும். மனம் அடங்கினால் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 62. தூராதி தூரமடி அகப்பே தூரமும் இல்லையடி, பாராமல் பாரடியோ அகப்பே பாழ்வினை தீரவென்றாள். பாழ்வினை அப்படின்னா தீய வினை. மனமாகிய பேயே, விசாலமான அதாவது பரந்த தொலைதூரம் என்பாய், அவ்வாறு இல்லையடி. உன்னுடைய தீய வினை தீர வேண்டும் என்றால் இறைவனை நேராக உனது உள்ளத்தில் அறிந்து உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 63. உண்டாக்கி கொண்டதல்ல அகப்பே உள்ளது சொன்னேனே, கண்டார்கள் சொல்வாரோ அகப்பே கற்பனை அற்றதடி. கற்பனை அப்படின்னா சோடிக்கப்பட்டது. மனமாகிய பேயே, இறைவன் உண்டு பண்ணப்பட்டவர் அல்ல, அவர் தானே தோன்றியவர். உள்ளதை சொன்னேன், கண்டவர்கள் சொல்வதில்லை, அவர் சோடிக்கப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 64. நாலு மறை காணா அகப்பே நாதனை யார் காண்பார், நாலு மறை முடிவில் அகப்பே நற்குரு பதமடி. 4 மறை அப்படின்னா 4 வேதங்கள், ரிக் யசூர் சாமம் அதர்வனம் என்பன. நாதன் அப்படின்னா இறைவன் அதாவது சிவபெருமான். மனமாகிய பேயே, 4 மறைகளாலும் காண இயலாத ஞான குருவை காண வல்லவர்கள் யார்? 4 மறைகளின் முடிவான திருவைந்தெழுத்திலே ஞான குருவின் திருவடியினை காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 65. மூலம் இல்லையடி அகப்பே முப்பொருள் இல்லையடி, மூலம் உண்டானால் அகப்பே முத்தியும் உண்டாமே. முப்பொருள்கள் அப்படின்னா இறை, உயிர், தலை என்பன. முத்தி அப்படின்னா வீடு பேரு. மனமாகிய பேயே, இறைவனுக்கு தோற்றம் என்றும் முடிவு என்றும் இல்லை. முப்பொருளான இறை, உயிர், தலையும் இல்லையடி. மூலம் என்று ஆனால் மோட்சம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 66. இந்திர சாலமடி அகப்பே 81 பதமும், மந்திரம் அப்படியே அகப்பே வாயை திறவாதே. இந்திர சாலம் அப்படின்னா கண்கட்டு வித்தை. மனமாகிய பேயே, இந்திர சாலம் என்னும் மாய வித்தையடி. 81 வேடமும் மந்திர சாலமும் அவ்வாறே, அதை பற்றி வாயை திறக்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 67. பாழாக வேணுமென்றால் அகப்பே பார்த்ததை நம்பாதே, கேளாமல் சொன்னேனே அகப்பே கேள்வியும் இல்லையடி. கேள்வி அப்படின்னா வினா. மனமாகிய பேயே, நீ பாழாய் போகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ கண்ணால் பார்த்ததை நம்பாதே. அன்புடன் நீ கேட்காமலே இதை சொன்னேன், இதை பற்றி கேள்வியும் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 68. சாதி பேதமில்லை அகப்பே தானாகி நின்றவர்க்கே ஓதி உணர்ந்தாலும் அகப்பே ஒன்றும் தான் இல்லையடி. பேதம் அப்படின்னா வேறுபாடு, ஓதி உணர்ந்தாலும் அப்படின்னா கற்று உணர்ந்தாலும், மனமாகிய பேயே தன்னை உணர்ந்தவர்களுக்கு சாதி என்றும் அதில் பேதம் என்றும் வேறுபாடு இல்லை, கற்று உணர்ந்தவர் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 69. சூழவானமடி அகப்பே சுற்றி மரக்காவில் வேழம் உண்டக்கனி அகப்பே மெய்யட கண்டாயே. மரக்கா அப்படின்னா மரசோலை, வேழம் அப்படின்னா யானை, மனமாகிய பேயே மரச்சோலை என்னும் நந்தவனத்தை சுற்றிலும் வானம் சூழ்ந்த பூஞ்சோலையடி, அது யானை சாப்பிட்ட விழாம்பழமும் போன்றது நமது உடலென்று உணர்க. யானையானது விளாம்பழத்தை அப்படியே விழுங்கும், அதன் பின் மலம் கழிக்கும் போது அப்படியே விளாம்பழமாக விழும். அப்பழத்தை எடுத்து உடைத்து பார்த்தால் ஓடு மட்டுமே இருக்கும். எனவே கண்ணை நம்பக்கூடாது, வெளித்தோற்றத்தை கண்டு ஏமாறக்கூடாது. யானை உண்ட கனி என்பதற்கு மற்றொரு விதமாகவும் பொருள் சொல்வார்கள். அதாவது விளாம்பழத்தை பற்றியிருக்கும் நோயால் அது உள்ளீடு அற்று போகும் என்பார்கள். வானம் சூழ்ந்த நந்தவனம் ஒரு காலத்தில் அழிந்துவிடும், அதை போன்று நமது உடலும் அழிந்து அசத்து, அதாவது ஓடு மட்டுமே மிஞ்சும் என உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 70. நானும் இல்லையடி அகப்பே நாதனும் இல்லையடி, தானும் இல்லையடி அகப்பே சர்க்குரு இல்லையடி. நாதன் அப்படின்னா இறைவன், தலைவன் அப்படின்னும் சொல்லலாம். சர்க்குரு அப்படின்னா உண்மையான குரு. மனமாகிய பேயே வீடு பேறு அடைந்த பிறகு நானும் இல்லை, தலைவனும் இல்லை, வேதனைகளும் இல்லை, உண்மையான குருவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 71. மந்திரம் இல்லையடி அகப்பே வாதனை இல்லையடி, தந்திரம் இல்லையடி அகப்பே சமயம் அழிந்ததடி. வாதனை அப்படின்னா வருத்தம். மனமாகிய பேயே வீடு பேறு அடைந்தவருக்கு ஆலோசனை தேவைப்படாது, வருத்தமும் இல்லை, ஆலோசனை பிரிவும் தேவையில்லை, அவரை பொறுத்தவரை மதங்களும் மாண்டன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 72. பூசை பசாசமடி அகப்பே போமே கொட்டமடி, ஈசன் மாயையடி அகப்பே எல்லாமும் இப்படியே. பசாசம் அப்படின்னா பேய், போதம் அப்படின்னா அறிவு, கொட்டம் அப்படின்னா மாட்டுத் தொழுவம். மனமாகிய பேயே பூசை பேயை ஒத்ததடி, இதனால் அறிவு மாட்டுத் தொழுவம் ஆனதடி, ஈசன் மாயமானவன் அனைத்தும் மாயைதான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 73. சொல்லலாகாதே அகப்பே சொன்னாலும் தோடமடி, இல்லை இல்லையடி அகப்பே ஏகாந்தம் கண்டாயே. தோடம் அப்படின்னா பாவம், ஏகாந்தம் அப்படின்னா தனிமை. மனமாகிய பேயே இறைவன் தனித்திருக்கும் ஏகாந்தம் என்ற இடத்தை பற்றி பேசினால் அது பாவமாகும். ஆகையால் அதை பற்றி பேசாதே, அதை போல் பெருமை பொருந்திய இடம் ஏதும் இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. தத்துவ தெய்வமடி அகப்பே சதாசிவம் ஆனதடி, மற்றுள்ள தெய்வமெல்லாம் அகப்பே மாயை வடிவாமே. சதாசிவம் அப்படின்னா சிவபெருமான். மனமாகிய பேயே தத்துவங்கள் கூடிய தெய்வமடி, அதுவே சதாசிவம் ஆனது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் மாயையான பொய் தோற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 75. வார்த்தை அல்லவடி அகப்பே வாசமகோசரத்தே, ஏற்றதல்லவடி அகப்பே என்னுடன் வந்ததல்ல. வாசா மகோசரம் அப்படின்னா வாக்குக்கு எட்டாதது. மனமாகிய பேயே ஒருவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பது நிலையானது அல்ல, அது செய்தியும் ஆகாது, அது என்னோடு வந்ததும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 76.
சாத்திரம் இல்லையடி அகப்பே சலனம் கடந்ததடி பார்த்திடல் ஆகாதே அகப்பே பாவனைக்கு எட்டாதே. பாவனைக்கு எட்டாதே அப்படின்னா நடைமுறைக்கு உதவாது. மனமாகிய பேயே சாத்திரம் பொய்யானது, அது முடிவற்றது. எனவே சாத்திரம் பார்க்காதே, அது நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 77. என்ன படித்தால் என் அகப்பே ஏதுதான் செய்தால் என் சொன்ன விதங்கள் எல்லாம் அகப்பே சுட்டது கண்டாயே. என் அப்படின்னா என்ன, சுட்டது அப்படின்னா தீந்தது, பொய்த்தது அப்படின்னும் சொல்லலாம். மனமாகிய பேயே எல்லாம் கற்றும் என்ன பயன், எதையும் செய்யும் திறமை இருந்தும் என்ன பயன், சான்றோர் கூறியது அனைத்தும் தீந்தது கண்டாயோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 78. தன்னை அறிய வேணும் அகப்பே சாராமற் சார வேணும் பின்னை அறிவதெல்லாம் அகப்பே பேயறிவாகுமடி. பேயறிவு அப்படின்னா அறியாமை. மனமாகிய பேயே நீ உன்னையே அறிய வேண்டும், அறிந்து அதனுடன் நெருங்காமல் உணர வேண்டும். இதுவே உண்மை அறிவு ஆகும். மற்ற அறிவெல்லாம் பிசாசு அறிவு ஆகுமடி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 79. பிச்சை எடுத்தாலும் அகப்பே பிறவி தொலையாதே இச்சை அற்றவிடம் அகப்பே எம் இறை கண்டாயே. இச்சை அப்படின்னா விருப்பம், இறை அப்படின்னா இறைவன். மனமாகிய பேயே பிச்சை எடுத்தாலும் உனது பிறவி தொலையாது. விருப்பம் நீங்கினால் இறைவனுடன் ஐக்கியமாகி பிறவி பிணியை போக்கலாம். பற்று விருப்பம் நீங்கினால் பிறவி அறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 80. கோலம் ஆகாதே அகப்பே குதர்க்கம் ஆகாதே சாலமாகாதே அகப்பே சஞ்சலம் ஆகாதே. கோலம் அப்படின்னா அலங்காரமான பகட்டு, குதர்க்கம் அப்படின்னா விதண்டாவாதம், சஞ்சலம் அப்படின்னா மனக்கவலை. மனமாகிய பேயே கோலமான அலங்கார பகட்டு வேண்டாம், விதண்டாவாதம் வேண்டாம், சாலம் என்னும் மாய வித்தையும் கூடாது, நீ மனக்கவலையையும் தவிர்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 81. ஒப்பனை அல்லவடி அகப்பே உன் ஆணை சொன்னேனே அப்புடன் ஒப்பினவே அகப்பே ஆராய்ந்து இருப்பாயே. ஒப்பனை அப்படின்னா அலங்கரித்தல், அப்பு அப்படின்னா நீர். மனமாகிய பேயே அலங்கரித்தல் இல்லையடி, தண்ணீருடன் சேர்க்கப்பட்ட உப்பு ஒன்றாவதை போன்று ஒன்றுபட்டு இருங்கள். உன்மீது சத்தியமாக இதை சொன்னேன், இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 82. மோட்சம் வேண்டார்கள் அகப்பே முத்தியம் வேண்டார்கள் தீட்சை வேண்டார்கள் அகப்பே சின்மயமானவர்கள். தீட்சை அப்படின்னா அறிவு உபதேசம், சின்மயமானவர்கள் அப்படின்னா ஞான வடிவமானவர்கள். மனமாகிய பேயே ஞான வடிவமானவர்கள், அதாவது அறிவுமயமானவர்கள், இறைவனுக்கு சமமானவர்களே. அவர்களுக்கு மோட்சம், முக்தி, தீட்சை என்ற உபதேசம் இவை மூன்றும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 83. பாலன் பிசாசமாடி அகப்பே பார்த்தா கல்பித்த நடி கால மூன்றுமல்ல அகப்பே காரியம் அல்லவடி. பாலன் அப்படின்னா சிறுவன். மனமாகிய பேயே சிறுவன் உனை போல பேயாமடி, பார்த்தவர்க்கு பைத்தியமடி, முகாலம் அன்றி செய்யும் காரியம் இல்லையடி அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 84. கண்டதும் இல்லையடி அகப்பே கண்டவர் உண்டானால் உண்டது வேண்டடியோ அகப்பே உன் ஆணை சொன்னேனே. ஆணை அப்படின்னா சத்தியம். மனமாகிய பேயே எதையும் கண்டவரில்லை, அதை பார்த்தவர் இருப்பாராயின் உள்ளதையே சொல்ல வேண்டும், இது உன்மேல் சத்தியமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 85. அஞ்சையும் உண்ணாதே அகப்பே ஆசையுடன் வேண்டாதே நெஞ்சையும் விட்டு விடு அகப்பே நிட்டையில் சேராதே. அஞ்சு அப்படின்னா 5 எழுத்தான ஓம் நமசிவாய என்பது. நெட்டை அப்படின்னா சிவயோகம். மனமாகிய பேயே இறைநிலை பெற்றவர்களுக்கு திருவைந்தெழுத்து தேவைப்படாது, வாசையும் அடங்கிவிடும், மனமும் அகன்றுவிடும், நிட்டை என்ற சிவயோகம் இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட
பொருள். அடுத்தது பாடல் 86. நாதாந்த உண்மையிலே அகப்பே நாடாதி சொன்னேனே மீதான சூதானம் அகப்பே மெய்யென்று நம்பாதே. சூதானம் அப்படின்னா விழிப்பு நிலை. மனமாகிய பேயே நாதாந்தம் என்னும் ஞான நெறியை அணுகாதே. சூதானம் என்று விழிப்பு நிலையை நம்பி இருக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 87. ஒன்றோ ஒன்று கோடில் அகப்பே ஒன்றும் கெடுங்கானே நின்ற பரசிவமும் அகப்பே நில்லாது கண்டாயே. பரசிவம் அப்படின்னா பரமசிவன். மனமாகிய பேயே ஒன்றுடன் மற்றொன்று சேர்ந்தால் அந்த ஒன்றும் கெடும். இந்நிலையில் பரசிவமான இறைவனும் அவரை விட்டு விலகி விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 88. தோன்றும் வினைகள் எல்லாம் அகப்பே சூனியம் கண்டாயே தோன்றாமல் தோன்றிவிடும் அகப்பே சுத்த வெளி தனிலே. சூனியம் அப்படின்னா வெட்ட வெளி. மனமாகிய பேயே தூய்மையான வெட்ட வெளியினை அடைந்தோர்க்கு நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளும் காணாமல் மாயமாய் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 89. பொய்யென்று சொல்லாதே அகப்பே போக்குவரத்து தானே மெய்யென்று சொன்ன கால் அகப்பே வீடு பெறலாமே. போக்குவரத்து அப்படின்னா போவதும் வருவதுமாகிய உயிர். வீடு அப்படின்னா முக்தி. மனமாகிய பேயே ஆன்மாவை அதாவது உயிரை பொய்யென்று சொல்லாதே. அது போகும், தொடர்ந்து வரும். ஆன்மா உண்மையானது. ஆன்ம பலத்தால் வீடு பேறு அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 90. வேதம் ஓதாதே அகப்பே மெய்கண்டும் எண்ணாதே பாதம் நம்பாதே அகப்பே பாவித்து பாராதே. மெய் அப்படின்னா உண்மை. மனமாகிய பேயே வேதத்தை பயிலாதே. அனைத்தும் உணர்ந்தவன் என்று சொல்லாதே. சிவாகம பாதம் என்பதை எண்ணாதே. பாவனை செய்யாதே. சிவாகம பாதம் அப்படிங்கிறது 4. அது என்னென்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்பன. இதை பற்றி எண்ணினால் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் அகப்பை சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்கம் பத்தின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.